மீனம், கஷ்டகாலம் ஆரம்பம். டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் பார்த்துட்டு பயந்துராதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கும் தம்ப்நெயிலுக்கும் கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் இருக்கும். ரெமடி மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இதில் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்பி வர்றவங்க கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் தான் ஆவீங்க. ஸோ மற்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. கஷ்டகாலம் ஆரம்பம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன்னா சர்டைன் பீரியட் வரைக்கும் சில விஷயங்கள் அப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் ஓவர் கம் ஆகி வரணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதை ஆஸ் இட் இஸ் நான் அப்படியே சொல்லியிருக்கிறேன். ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் எதுவுமே நான் ஷேர் பண்ணல. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மீனம் ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பற்றின 2 இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கிடைக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன ரீச் அவுட் பண்ணலாம். நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் கால்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு. கால்ஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்தியாவில் இல்லை, அப்ராடில் இருக்கனால கால்ஸ் எதுவுமே எனக்கு வராது. வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே, மீனம். மீனம் ஒரு உபயராசி, குருவுடைய வீடு. மீனம் ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, கைண்ட் நேச்சர்டாக இருப்பாங்க. நாங்கள் என்னங்க பண்ணோம், ஏங்க எனக்கு எல்லாம் அப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? இப்போ ஜென்ம சனி போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்படிதான் இருக்கும். ஜென்ம சனி பார்த்தீங்கன்னா சாட்டன் அவங்க சொந்த ராசியான கும்பம் மகரம், இந்த 2 ராசிக்குமே கும்பம் மகரம் ராசியா இருந்தா கூட, சொந்த ராசி தான் இருந்தா கூட சனியுடைய பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். ஜென்ம சனி யாரையுமே விடாது. கும்பம் மீனம் ராசி எல்லாருக்கும் ஜென்ம சனி போயிட்டு இருக்கனால கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கீங்க, அதுதான் உண்மை. ஓகே, எனக்கு கன்சல்டேஷன் ஃபுல்லா மீனம் ராசி தான் இப்போ வந்துட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் மீனம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் மீனம் ராசிக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கு இல்லையா? ராசிக்கு 4வது இடத்துல குரு இருக்கு. குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கு. சுக்கிரன் இன்னும் பயிற்சி ஆகலை. ஸோ 25ஆம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆகிடும். ஸோ பயிற்சி ஆகி அடுத்த கட்டத்துக்கு போயிடும். கடகம் ராசி மேலே இருக்கும். உங்கள் ராசிக்கு அது 5வது இடம். குழந்தைகள் மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் இருக்கும். குழந்தைகளால் அதிர்ஷ்டம், குழந்தைங்க நல்லா படிக்கிறது, அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கிறது, ஒர்க் பிளேஸ்லையோ இல்லை அவங்களுடைய ஸ்கூல்லையோ காலேஜஸ்லையோ கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். குழந்தைங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சுக்கிரன் கொடுக்கும். சுக்கிரன் வந்து பயிற்சி ஆகி போகணுன்னா அது ஒரு சுபகிரகம். சுக்கிரன் ஒரு சுபகிரகம். இருக்கிற இடத்த ஆக்டிவேட் பண்ணும், இந்த ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறத கண்டிப்பாக பார்ப்பீங்க. 4வது இடத்துல குரு இருக்கு. அது இன்னும் 1 வருஷத்துக்கு அப்படிதான் இருக்கும். வீடு, வாகனம், கல்வி, தாய் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 4வது இடம். ஓகேவா? சனியுடைய பார்வை உங்க ராசிக்கு 3வது இடத்துல விழுகிறதுனால சில கெடுபலன்கள் இருக்கும். லைக் உங்களோட இளைய சகோதர ஸ்தானம் இருக்கு இல்லையா? இளைய சகோதர வழியில மனஸ்தாபங்கள் மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். சகோதரரால் உங்களுக்கு விரயம் ஏற்படுறது, சகோதர வழி உறவு எதுவுமே நல்லா இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிருக்கும். 4வது இடத்துல குரு இருக்கிறதுனால வீடு, வாகனம் மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா அமையும். வீடு யோகம், வாகன யோகம்லாம் கண்டிப்பா அமையும். உங்களுடைய என்னதான் வந்து ஜென்ம சனி போயிட்டு இருந்தா கூட எல்லாரும் டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. சொந்த ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்துச்சு, யோக தசாபுத்தி தான் போயிட்டு இருக்குன்னா அந்த மீனராசிக்காரங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. விதிவிலக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எல்லா மீனராசியும் கஷ்டம் தான் படுறாங்க, கண்டிப்பா கஷ்டம் தான் படுறாங்க. ஏன்னா ஜென்ம சனி வந்து ராசி மேல போயிட்டு இருக்கனால ஒரு ஸ்லைட் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். இதுக்கு என்ன விதிவிலக்குன்னா, உடைப்பட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க. உடைப்பட்ட நட்சத்திரம் மேல சாட்டன் போகும்போது அந்த நட்சத்திரத்துக்கு அந்த ராசிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரக்காரங்க பெருசா டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பௌர்ணமி டைம்ல பிறந்தவங்க சொந்த ஜாதகத்துல அந்த சந்திரன் நல்ல ஒளித்தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த நிலையில பிறந்திருப்பாங்க இல்லையா? ஒண்ணு குருவுடைய பார்வையோ சுக்கிரனுடைய இணைவோ சொந்த ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அந்த பர்சன் ஜென்மசனி நடக்கும்போது பெருசா டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. இருந்தா கூட கண்டிப்பா அந்த ஸ்லைட் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். நல்ல யோக தசாபுத்தி நடக்குதா, அவங்களுக்கு பெரிய அளவுல டிஸ்டர்பன்சஸ் இருக்காது. எதுவுமே கிடையாது. அமாவாசையில பிறந்திருக்கிறீங்க சரியா? உங்களுக்கு ஜாதகமும் சொந்த ஜாதகத்திலையும் தசாபுத்தி கை கொடுக்கல, அவயோக தசை போயிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஜாப்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஜாப்ல ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி ஜாப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருப்பீங்க, ஆனால் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஜென்மசனி கண்டிப்பா கொடுக்கும். ஓகே, உங்களுடைய 10வது இடத்த சனியுடைய பார்வைப்படுது. தொழில் ஸ்தானம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். இருந்தா கூட நேர் எதிரில் இந்த குருவுடைய பார்வைப்படுறதுனால பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. குரு வந்து உங்க ராசிக்கு நேர் எதிர் 8வது இடத்தை பார்க்குது. குருவுடைய பார்வை 8வது இடத்துல விழுகுது. ஸோ
நல்ல ஒரு வெளிநாட்டு மூலியமா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். வெளிநாட்டு விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய ஃபேவர்ஸ் கிடைக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். லாட்ரி இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் ஜென்மசனி போயிட்டு இருக்கு. லாட்ரி மாதிரியான விஷயங்கள், ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் இன்வெஸ்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. பெரிய அளவுல லாஸ் ஆயிடும். ஜென்மசனி போயிட்டு இருக்கு. நான் தொட்டு தொட்டு திருப்பி திருப்பி அதே தான் சொல்லுவேன். ஜென்மசனி போயிட்டு இருக்கு, அதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 8வது இடத்த குரு பாக்குறதுனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமாவே இருக்கும். ஏன்னா 12வது இடமும் கெடுது ராகுவோடைய இருப்புனால. குரு பார்வை இருந்தா கூட ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் இது ரெண்டும், 8ம் 12ம். 12வது இடம் கெடுது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்கேயே கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அங்க இருக்கக்கூடிய ஜாப்லயும் உங்களுக்கு சம் ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே இருக்கும். ஓகே, அடுத்து நேட்டிவ் டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரைட் டைம் கிடையாது. அதுக்கான அமைப்பும் இப்ப கிடையாது. உங்களுடைய ராசிக்கு 6வது இடமான வேலை, கடன், நோய், எதிரி இதெல்லாம் குறிக்கும். வேலையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 6வது இடம் தான். வேலை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால வேற மதத்துக்காரங்க, வேற மொழி பேசக்கூடியவங்களோட உங்களுக்கு ஒர்க் பிளேஸ்ல அவங்க எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கூட நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய உங்களுக்கு வேலையில் அமையும் கேதுவோடைய இருப்புனால. ஓகே, உங்களுக்கு ராசிக்கு நேர் எதிர் 7வது இடத்துல சனியுடைய பார்வை விழுகுது இல்லையா? மனைவி விஷயத்துல ஸ்லைட் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். மனைவி விஷயங்கள் கொஞ்சம் இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு அது கட்டுக்குள்ளதான் இருக்கும். பெரிய அளவுல ஜென்ம சனி கணவன் மனைவியை பிரிக்காது. கல்யாணம், குழந்தை, இந்த வீடு வாங்குறது, லேண்ட் வாங்குற மாதிரியான விஷயங்களும் நல்ல விஷயங்களும் கண்டிப்பா ஜென்ம சனியில் நடக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து தசாபுத்திகள் அதுக்கேத்த மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். என்னதான் இருந்தாலும் சனி மனசை ஆக்கிரமிக்குது. சனி அப்படிங்கிறது ஒரு இருள் கிரகம். சந்திரன் மனோகாரகன்னு சொல்லுவாங்க. மனசை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். ஸோ மனசை ஆக்கிரமிக்கிறது ஒரு இருள் கிரகம். மனக்குழப்பம் மாதிரியான விஷயங்கள், முடிவெடுக்கிறதுல குழப்பம், மனசு சந்தோஷமான ஒரு நிலையில இருக்காதுங்க ஜென்ம சனியில. ஸோ அதனாலதான் எல்லாருமே டிஸ்டர்ப்டா இருக்கீங்க மீனராசிக்காரங்க எல்லாருமே. சந்திராஷ்டமம் எல்லா மாசமுமே சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். சந்திராஷ்டமமா வேற ஒன்றும் கிடையாது. உங்க ராசிக்கு 8வது இடத்துல சந்திரன் மறைகிறதா சந்திராஷ்டமம்னு சொல்றோம். அது எல்லாருக்கும் நடக்கும், எல்லா மாசங்களும் நடக்கும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நடக்கக்கூடிய சந்திராஷ்டமம் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் தராது. உங்களுக்கு அது ஒரு பெரிய பாதுகாப்பு. ஏன்னா ஏற்கனவே மனசு ஆக்கிரமிக்குது சனி. உங்க ராசி மேல சனி, ஒரு இருள் கிரகமான சனி வரனால மனக்குழப்பம் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சந்திரனும் மனோகாரகன் இல்லையா? சந்திரன் 8ல மறையும் போது எல்லாருக்குமே அந்த சந்திராஷ்டமம் டேஸ்ல கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருப்பாங்க. ஆனா குருவுடைய பார்வை வாங்கியிருக்கு இந்த வருஷம் ஃபுல்லா. குருவுடைய பார்வையில சந்திரன் இருக்குனால அது ஒரு பாதுகாப்பு. சந்திராஷ்டமம் நாட்கள்ல பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. எங்களுக்கு தான் டெய்லியே இருக்கே அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஆமா, ஜென்ம சனி விலகுற வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். கெடு பலன்களா சொல்றீங்க, நல்லதே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, குழந்தைகள் விஷயத்துல சில நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா 5வது இடத்துல சுக்கிரன் பயிற்சியாகி அந்த ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்றதுனால உங்களுக்கு குழந்தைகளால மகிழ்ச்சி, அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாசம் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இருந்தா கூட குரு, உங்களுடைய ராசிநாதனான குரு நல்ல நிலைமையில இருக்கு. ஓகேவா? கெட்டு போகல. அது ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு. ஜென்ம சனி நடந்தா கூட உங்களுடைய ராசிநாதன் குரு எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்லாம நல்ல நிலைமையில் இருக்கனால உங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். எனக்கு குழந்தைகள் விஷயத்துல எதுவுமே மகிழ்ச்சி இல்லை, நீங்க இப்ப சொல்றது எல்லாமே கான்ட்ராடிக்டா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய சொந்த ஜாதகத்துல குழந்தைகள் சம்பந்தமான தசாபுத்தி போயிட்டு இருக்கு. பாவத்தன்மை வாய்ந்த தசாபுத்தி ஏதோ போயிட்டு இருக்கு. அதனால குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்படிதான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அஸ்ட்ராலஜியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ல அடக்க முடியாது. ராசி பலனுக்குள்ள அப்படியே எல்லாருக்கும் காமனான விஷயம் இதுதான். மீன ராசினா எல்லாருக்கும் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சொந்த ஜாதகத்தை பொறுத்து வேறுபடும். சரிங்களா? ஸோ ராசி பலன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ராசி பலன் அப்படிங்கிறது காமன். ஒரு 30% தான் ஒர்க் ஆகும். ரிமைனிங் உங்க சொந்த ஜாதகத்துல தான் உங்களுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய ஹாப்பனிங்ஸ் எல்லாமே இருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.